வபரகாத்துஹு. நீண்ட நாட்களுக்கு பின்னால் ஒரு பதிவு. அதாவது நாம் யாரை பின்பற்றுவது? நம்முடைய தமிழகத்தில் பல்வேறு இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறது. அவர்கள் சார்ந்த கட்சியினுடையவர்கள் எல்லாம் என் தலைவர் சொல்வதுதான் சரி, என் தலைவர் முன்னெடுப்பது சரியான விஷயம்தான், நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று என் தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும், என் கட்சி என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும் என்று கண்மூடித்தனமாக மக்கள் நம்புகிறார்கள். சரி, இப்ப நம்ம ஒரு ஹதீஸை வைத்து பார்ப்போம். புகாரி ஷெரீஃபினுடைய 7145வது ஹதீஸ். அதாவது அலி ரலியல்லாஹு அந்த ஹதீஸை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் அன்சாரிகளினுடைய ஒரு படைக்கு அன்சாரி சஹாபி ஒருவரை தலைவராக நியமித்து அனுப்பி வைக்கிறாங்க. போகும்போது சொன்னாங்க, இந்த அமீருக்கு, இந்த தலைவருக்கு நீங்கள் அவர் சொல்லுவதை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும், இந்த அமீருக்கு கட்டுப்படணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே அந்த சஹாபி கொஞ்சம் கோபக்கார சஹாபி, சொல் பேச்சை யாரும் கேட்கறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால கீழே கிடக்கக்கூடிய சுள்ளிகளை பிறக்க சொன்னாங்க. கீழே கிடந்த காய்ந்த சுள்ளிகளை பிறக்கி தீய மூட்டி எல்லா சஹாபிகளும் அதுல உளுந்துருங்கன்னாங்க. ஒரு சில சஹாபிகள் உழுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தானே இவ்வளவுகான இஸ்லாத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப இவர் நம்மளை நரகத்துல உள்ள சொல்றாங்களே, நம்ம உழுகலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு சில சஹாபாக்கள் நபிட்ட வந்துட்டாங்க. யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, நீங்க பயணம் கிளம்பும் போது அந்த சஹாபி என்ன சொன்னாலும் அவருடைய அமீருக்கு நீங்க கட்டுப்படணும், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும்னு சொன்னீங்க. ஆனா அந்த சஹாபி எங்களை நெருப்புல குதிக்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க குதிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மட்டும் அந்த நெருப்பில் குதித்திருந்தீர்கள் என்றால் கியாமத் நாள் வரைக்கும் அந்த நெருப்பிலே தான் இருந்திருப்பீங்க. சொல்லிட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமத் தாஅத்து ஃபில் மஅரூஃபி, அமீருக்கு, தலைவருக்கு, கட்சியினுடைய தலைவருக்கு, இயக்கத்தினுடைய தலைவருக்கு, இஸ்லாத்தினுடைய தலைவர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவருக்கு, நீங்கள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து கொண்டவருக்கு நன்மையான விஷயங்கள்ல மட்டும்தான் அவருக்கு கட்டுப்படணும். அவர் மனம் போன போக்குல குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நமக்கு சொல்லி தராங்க, அப்பாற்பட்ட விஷயத்தை ஏவுறாங்க, அவங்க அநீதத்துக்கு துணை போறாங்க. இல்ல, என் தலைவர் அவர் என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும், என்னுடைய கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும், என் இயக்கத்தினுடைய தலைவர் என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பி அதில் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அதாவது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, யாரையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்ப வேண்டாம். அவ்வாறு நம்புவதற்கு முழு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை கண்ணால் பார்த்து ஈமான் கொண்ட சஹாபாக்களையும் தவிர வேறு யாரையும் நாம் கண்மூடித்தனமாக நம்ப முடியாது. எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா போதுமானவனாக இருக்கிறான்.